வணக்கம் நேயர்களே. என்னதான் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும், பார்த்து பார்த்து மேக்கப் போட்டாலும், உங்களுடைய ஹெல்த் சரியில்லை அப்படின்னு காட்டி கொடுக்கறது உங்களுக்கு கண்ணு கீழே இருக்கிற கருவளையங்கள் தான். ஸோ இந்த கருவளையங்கள் எதனால் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு காரணமாக பார்க்கலாம். முதல் காரணம் தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருந்தால் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் உண்டாகலாம். இந்த நிறைய டேண்ட்ரஃப்ன்றது நமக்கே தெரியும், ஏகப்பட்ட இதில் படிச்சிருப்போம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லாட்டி விதவிதமான ஷாம்புகள் நம்ம மாறி மாறி யூஸ் பண்ணாலோ, இல்லை அசிடிட்டி மாதிரியான விஷயங்கள் இருந்தாலோ, இல்லாட்டி உங்களுக்கு கேவிட்டி மாதிரி இருந்தாலோ டேண்ட்ரஃப் அதிகமாகலாம். இந்த டேண்ட்ரஃப் அதிகமாகும்போது முக்கியமாக 2 விஷயங்கள் முகத்தில் தெரியும். ஒன்று, நெத்தியில் சின்ன சின்ன ஆக்னி மாதிரி சின்ன சின்ன பருக்கட்டிகள் ஏற்படலாம். 2, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கருவளையம் ஏற்படுறதுக்கு காரணம் டேண்ட்ரஃபாக இருந்தால், இது வெறுமனே நீங்கள் கண்ணு கீழே பேக் போடுறதால மாத்திரமே சரியாகாது. எப்போ நீங்கள் டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த கருவளையம் சரியாகும். டேண்ட்ரஃப் கிளியர் பண்ண நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இதை பற்றி என்னோடய அறிவுரை ஒன்று தான். அலோபதிக் ஷாம்புவோ, கெமிக்கல் ஷாம்புவோ, இல்லை ஆயுர்வேதிக் ஷாம்புவோ, எல்லா ஷாம்புலேயும் உங்களுக்கு ஃப்ரோதிங் ஏஜென்ட் உண்டு. இது மாதிரி ஃப்ரோதிங் ஏஜென்ட் அதை சரியான தலையில் அலசாத பட்சத்தில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் திருப்பி வரும். அதனால் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தலையை நல்லா அலசுகிற பட்சத்தில் டேண்ட்ரஃப் குறையும், கண்ணு கீழே கருவளையும் குறையும். 2வது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ பாரு, ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கும், சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஜாஸ்தியாகும், இல்லை பண்ணுற வேலைகளில் டென்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு ராத்திரி எல்லாம் கண்ணு முழித்து படிக்க வேண்டியிருக்கும். இதனால் உடம்பு சூடும் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் உடம்பில் ஏற்படுற சூடு, இதனால் கண்களின் சூடும் அதிகமாகி கண்ணை சுற்றி அப்படியே கருப்பு உண்டாகலாம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வர்ற கண்ணை சுற்றி கருவளையங்களுக்கு ஆயுர்வேதத்தில் ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. இதுதான் ஷிரோதாரா அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட். ஷிரோதாரான்ற ட்ரீட்மெண்ட் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒரு மருந்தாக பயன்பட்டுட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பர் டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அதிகமாக கோபம் வர்றது, ரொம்ப எரிச்சல் வர்றது, அதிக அளவு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை டிப்ரெஷன், இல்லை இந்த ஓசிடி என்று சொல்லப்படக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஷிரோதாரா பயன்பட்டு வருது. அதே ஷிரோதாரா உங்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு அருமருந்தாகவே அமையும். இதை பற்றி நீங்கள் ஒரு கோர்ஸாக எடுத்துக்கலாம். 1 வாரமோ இல்லை 10 நாளோ இல்லை 14 நாளோ பண்ணக்கூடிய ஷிரோதாரால் உடம்பில் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, மனதில் உருவாகும் ஸ்ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிறதால ஆட்டோமேட்டிக்காக இந்த கருவளையங்கள் மறையும். என்ன, இது ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்னால் கருவளையங்கள் வரல, இது எனக்கு ரொம்ப உடம்பு சூடாகிடுது அதனால் கருவளையங்கள் வருது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்பர் 1, உடம்பு சூட்டை தணிக்கணும். உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு சிம்பிள். நீங்கள் நம்ம இயற்கையே நமக்கு அள்ளி கொடுக்குற ஒரு காய்கனிகளையே சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலத்தால் அதிகமாக கிடைக்கிற ஒரு கரும்பு ஜூஸ், இல்லை ஒரு நுங்கு, இல்லை ஒரு இளநீர், இல்லை மோர், இல்லை பார்லி கஞ்சி, இது மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கிட்டே உணவில் சேர்த்து கொண்டீங்கன்னா அது உடம்பில் இருக்கிற சூட்டை தணிக்கும். 2வது, கண்ணிலேயே நிறைய பேருக்கு நிறைய சூடு இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி கண் மேலே நீங்கள் விரலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு அந்த சூடு தெரியும். இது மாதிரியான சூடு இருக்கும்போது கண்ணை சுற்றி ரொம்ப அதிகமாகவே கருப்பாக ஏற்படும். இந்த சூடுக்கு டெய்லி நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, சிம்பிளாக ஒரு கோகோனட் ஆயில் எடுத்து மசாஜ் பண்ணலாம். கண்ணை சுற்றி ஒரு ரவுண்டான மூமெண்ட்டில் இப்படி மசாஜ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் இப்படி மசாஜ் பண்ணும்போதே கண்ணிலேருந்து அப்படியே சூடு வெளியேறும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு பாதத்துலேயும் சூடு பண்ணலாம். பாதத்தில் சூடு பண்ணுறதால கண்ணில் இருக்கிற சூடு கம்மியாகும். கண்ணில் கருவளையங்கள் இருப்பவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னென்னா, நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது நல்லது. ஏன்னா படுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மொபைலோட ப்ளூ லைட்டு கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்ணில் இருக்கிற கருமை அதிகமாகுது அப்படின்றது ஆராய்ச்சி. அப்படி இல்லாமல் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி மூலமாகவும் கண்ணில் கருப்பு வரலாம். நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மெக்னீஷியம், மேங்கனீஸ், பொட்டாசியம், காப்பர், இது மாதிரியான விஷயங்கள் உணவில் குறையிறதாலையும் கண்ணை சுற்றி கருப்பு ஏற்படலாம். அண்ட் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிலையும் கண்ணை சுற்றி கருப்பு ஏற்படலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் ஒன்றே தான். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை லிவர் சேர்த்துக்குங்க. இது உங்களுக்கு தேவையான எல்லா வித ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் விட்டமின்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நான் வெஜிடேரியன், என்னால் அது சாப்பிட முடியாதுன்னா ஊற வச்ச பாதாம் பருப்பு டெய்லியே நீங்கள் 5 to 10 சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி இந்த பருப்புகள், ப்ரௌன் கலர் பருப்புகள், இல்லை சன்னா, இல்லை ராஜ்மா,
இல்லை கிட்னி பீன்ஸ் இது மாதிரியான பருப்புகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த பருப்புகள் சேர்க்கும்போது, இந்த சன்னா ராஜ்மா சேர்க்கும்போது மேலே இருக்கிற தோலை வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது பெட்டர். அப்படி தோல் உங்களுக்கு ஜீரணம் ஆகாத பட்சத்தில் அதனால் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது மாதிரியான பருப்புகள் இல்லை பாதாம் பருப்புகள் நீங்கள் சேர்த்து கொள்ளும்போது இது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதால நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்ஸ் விலகி கண்ணில் இருக்கிற கருவளையங்கள் சுத்தமாக மறையும். ஸோ கருவளையங்கள் என்றது 2 விதமாக டீல் பண்ணும். ஒன்று உடம்பில் ஏற்படுகின்ற டிஃபிஷியன்சியை போக்குறதுக்கு உள்ளுக்குள்ளே சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும், வெளிப்புறத்தில் ஏற்படுற டேண்ட்ரஃபோ இல்லை மற்ற சூடு மாதிரியான பிரச்சனைகளை நீக்குறதுக்கு பேக் மாதிரி போட்டுட்டு வந்தாலே இந்த கருவளையங்கள் வராமல் அழகாக உங்கள் ஹெல்த்தை பாதுகாத்துக்கலாம்.